Hello students, welcome to my channel. 10th standard இந்த மாதிரி போர்டில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மிட் டர்ம் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் போர்டில் வீடியோவே போடலை. இனிமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ல இருந்து உங்களை லாஸ்ட் இயர் எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் நம்மளோட 10th ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எல்லாம் எல்லாருமே 400க்கு மேலே தான், 450 460. நம்ம சப்ஸ்கிரைபரோட ஃபர்ஸ்ட் மார்க் ஐ திங்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் நம்ம ஸ்டூடெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு 497 497 மார்க். இந்த தடவை அதை பீட் பண்ணணும் யாராவது. ஸோ அதுதான் இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மார்க்கை வந்து பீட் பண்ணணும். ஸோ அது என்னுடைய ஆசை. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும் எல்லாம் சொல்லிடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 வேர்ட் வந்து புக் பேக் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருங்க. நான் சொல்ற 2 மார்க் 5 மார்க் பிளஸ் 1 வேர்டை படிச்சாவே உங்களால வந்து 100 அவுட் ஆஃப் 100 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து சொல்றேன், பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, வியூஸ் போற அளவுக்கு லைக் போறது கிடையாது. ஸோ மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிருங்க. அண்ட் வேற எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நவ் important questions for 10th standard mathematics for quarterly examination 2024. ஓகே, 2024 quarterly எக்ஸாம்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பாக்குறீங்க. சாப்டர் வைஸ் சொல்ல போறேன். எக்ஸசைஸ் அப்படின்னா பயிற்சி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா எடுத்துக்காட்டு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்க மாட்டேன், பிகாஸ் நான் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சாவே போதும். இந்த கொஸ்டின் வந்து நார்மலாக குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இட் இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ அதனால இதில் உள்ள எல்லாமே டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின். இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசன் நினைக்கிறேன், 5 லெசன். அந்த 5 லெசன் இருக்குதுல்ல, அதில் உள்ளதை நீங்கள் வந்து தரவா இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்கன்னா போதும். பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதே தான், அடுத்து 3 சாப்டர் தான், நம்மக்கிட்ட நிறைய டைம் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு குவார்டர்லி எக்ஸாம் தானே அரைகுறையா படிக்காதீங்க. நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க படிக்கிறது வெறும் 3 சாப்டரா இருந்தாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், தேர்ட் சாப்டர் அல்ஜீப்ரா, 3 சாப்டர் தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த 3 சாப்டரை தெளிவா ஃபுல்லா, இப்போ நான் சொல்ற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபுல்லா ஒன்று விடாம தெளிவா படிக்கணும். எப்படி தெளிவா அடுத்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வரையில நீங்க வந்து செகண்ட் மிட் டர்ம் விட்டுருங்க, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரையில இந்த 3 சாப்டர் நீங்க பார்க்கவே கூடாது. டைரக்டா எக்ஸாம்ல போனாலும் எழுத தெரியணும். நம்ம அடுத்த 3 சாப்டர் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஹாஃப் இயர்லிக்கு, அடுத்த 2 சாப்டர் ரிவிஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கலாம். பட் எவ்வளவு படிச்சாலும் சரி, 3 சாப்டர் இருந்தாலும் 4 சாப்டர் இருந்தாலும் ஃபுல்லாவே இருந்தாலும் ஃபுல்லா படிக்கணும், கரெக்டா படிக்கணும், தெளிவா படிக்கணும். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம பார்க்கணும், ரிவைஸ் மட்டும் தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தோம்னா அப்படியே புரியணும், அடுத்த நாள் எக்ஸாம்ல போய் அப்படியே எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தெளிவா படிங்க. ஸோ என்னோட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு நீங்க ரெடியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவே ரெடி ஆயிட்டேன். ஸோ உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி உங்களை எல்லாரையுமே எல்லாம் நீங்க பாருங்களே, உங்க மார்க் கேட்கல 400 மார்க் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கெத்தா இருக்கும். வெளியில 450 மார்க் 420 மார்க், ஏன்னா 399 இருந்தாலும் அந்த 300 அப்படின்னு வரையில ஒரு சம்திங் ஒரு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த 400+ அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் நிறைய இருக்குது. உங்களுக்கு கைட் பண்ண நான் இருக்கேன், படிக்கிறதுக்கு நீங்க ரெடினா ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். சாப்டர் 1 பொறுத்தளவுல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதுல எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 7, எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 2 3 5, எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 1 2 5 8 9, எக்ஸசைஸ் 1.4 கொஸ்டின் நம்பர் 4 5 8 9 10. ஃபார் டாப் அப்படின்னா என்னன்னா டாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணல. அதாவது இதெல்லாம் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டைஸ்டு கொஸ்டின். எக்ஸாம்ல ரிப்பீட்டடா நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னு பல தடவை திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். இல்ல என்னால வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கத படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 12வது கொஸ்டின் வரைக்கும் ஃபுல்லாவே பாத்துருங்க. இந்த எக்ஸசைஸ் என்னால படிக்க முடியும்னா படிக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இதுல இருந்தே 99% கேட்டுருவாங்க. ஓகேங்களா, பட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான். என்னால முடியும் அப்படின்னா நீங்க இதை சேர்த்து படிச்சுக்கலாம். அண்ட் எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 சேம் அதே தான். முடிஞ்சவங்க 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அதுல எக்ஸசைஸ் 2.1ல 1 3 5 7 8 10, எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 7 9. முடியுங்கிற ஸ்டூடெண்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபுல்லா பாத்துக்கங்க. ஓகே, தென் எக்ஸசைஸ் 2.3ல 3 4 5 6 9 11 9 2 தடவை வந்துருச்சு.
Exercise 2.4ல 136, 2.5ல 14568 very important exercise. 8, 9, 11, 12, 14 அதனால தான் படிக்கிறவங்க ஃபுல்லா படிச்சுக்கன்னு சொல்றேன். ஃபுல்லானா 1 to 14 கிடையாது. क्वेश्चन நம்பர் 4ல இருந்து 14 வரைக்கும் படிச்சுக்கங்க. One minute. Okay, exercise 2.6ல very important exercise 1 2 3 5 6 9 7 அதெல்லாம் பாத்துக்கங்க. அப்புறம் 12th क्वेश्चனும் பாத்துக்கங்க. Then இதே முடியுங்கிற ஸ்டூடண்ட் 1ல இருந்து 12 வரைக்கும் ஃபுல்லா பாத்துக்கங்க. Exercise 2.7ல 3 6 10 11, 2.8ல 2 5 6 7 9. This is the 5 mark question கேட்கக்கூடிய செக்ஷன். கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. Exercise 2.9ல 1 to 7 ஃபுல்லாவே பாத்துக்கங்க. Chapter 3 algebra பொறுத்தவரை உங்களுக்கு வந்து I think 3.1ல இருந்து 3.15 வரைக்கும் தான். இது வேற 3.15 வரைக்கும் தான் சிலபஸ். 1 minute நான் பென் எடுத்துக்கிறேன் கையில. ஓகேவா? 3.1ல இருந்து 3.15 வரைக்கும் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 3.1 எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்துக்கோங்க. 3.2ல 1லயும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க, 2லயும் ஃபுல்லா பார்த்துக்கோங்க. 3.3 எக்ஸசைஸ்ல சப்டிவிஷன்லாம் இம்பார்ட்டன்ட் தான், பட் முடிஞ்சா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னால முடியுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க. ஓகே. தென் எக்ஸசைஸ் 3.5ல 1 4 6 ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லா இது ஜூலை கிடையாது, ஃபுல்லி. எக்ஸசைஸ் 3.6ல 1 2 5 7 முடிஞ்சவங்க 1 2 7 எல்லாமே பார்த்துங்க. 1 2 7னா 1 2 7 கிடையாது, 1 2 3 4 5 6 7 எல்லாமே. தென் சாப்டர் 4 வந்து ஜியாமெட்ரி. ஓகே. பேலன்ஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சாப்டர் 4 ஜியாமெட்ரியில எக்ஸசைஸ் 4.1ல 9 10 11 12 18, 4.2ல 10 to 16, அதாவது 10 11 12 13 14 15 16 ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. தென் 8 கொஸ்டின் சேர்த்துக்கோங்க இது கூட. 4.3ல 1 4 6 7 18, 4.3ல அண்ட் 4.4ல 1 4 9 11 16 அண்ட் 6th கொஸ்டின். சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.1ல 1 2 4 5 6 7 8, எக்ஸசைஸ் 5.2ல 1 2 3 4 5 6 7 8 11 12 13 முடிஞ்சவங்க 1ல இருந்து 12 வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் 5.3ல 3 4 5 9 10 12 13, 5.4ல 1 4 5 6 7 8 9 10 11 12. So this is the most important questions for your quarterly examination. So தயவு செஞ்சு ஒரு இப்போ நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் மட்டும்தான் படிக்கிறேன் அப்படின்னா அதை மட்டுமாவது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான், எது எடுக்கிறீங்களோ அதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, அதை வந்து பெண்டிங் வைக்காதீங்க. ஸோ நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்து இந்த பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பை. தமிழ் எனக்கு ஃபோட்டோ